traders, welcome you all. This is Nidhi with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம மண்டேக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸு எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்றைக்கி 23,880 ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,766 ஆல்மோஸ்ட் ஒரு 75 பாயிண்ட்ஸு கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியன் பக்கத்தில் தான் கரெக்டாக ஓப்பன் ஆகி நம்ம R2 அண்ட் R3 அச்சீவ்டு. அண்ட் காலையில் குரூப்பில் சொல்லியிருந்தேன் மீடியன் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,000 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. கீழே போனால் கீழே லாஸ்ட்டு நம்ம சப்போர்ட் 3 வரைக்கும், பட் மார்க்கெட்டை நம்ம ட்ராப் ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் மீடியனையும் க்ராஸ் ஆகி நம்ம R2 R3 அண்ட் 24,000 எக்ஸாக்டாக 24,000 அச்சீவ் ஆயிடுச்சு. ஹோப் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி சைடில் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு சைட்வேஸில் தான் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் அரௌண்ட் லாஸ்ட்டு 2 மணிக்கு மேலே எகெயின் ஒரு ரேலி வந்தது. ஓகே, ஸோ அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் அரௌண்ட் 24,050 லெவல். ஸோ ஓப்பனோட மேலே தான், ஸோ லைக் புல்லிஷ் மோடில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே நெக்ஸ்ட் வீக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மண்டே நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் டெய்லியில் எப்படி இருக்குன்ட்டு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கு வீடியோஸை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லோவர் லோ பிரேக் ஆகிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா லோ எல்லாம் பிரேக் ஆகுது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனால் தான் நம்ம ஒரு புல்லிஷ் பார்க்கலான்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. 3 days பார்த்தீங்கன்னா மேலே தான் சஸ்டெயின் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் அது சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்ட்டு. சின்ன லெவல்ஸில் பார்ப்போம். எப்படி லெவல்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இன்னொரு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ஓகே வீக்லியில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வீக்லியில் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேண்டில் செம்ம பெரிய புல்லிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். இன்கேஸ் வார இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா we can see again நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ரேலி பார்க்க முடியும். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் 24,330 அந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்தது பிரேக் அவுட். அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து எகெயின் போயிடுச்சு. ஒன்ஸ் அது பிரேக் ஆனோன்னே எகெயின் இங்கே வரும். ஸோ ஷார்ட் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,330. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டில் மார்க்கெட் புல்லிஷாக இருந்ததுன்னா அது பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எகெயின் இங்கே வந்து டச் ஆகி ரிஜெக்ட் ஆகி எகெயின் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். மேலே போயிடுச்சுன்னா we can see இன்னொரு ஷார்ட் கவரிங் ரேலி பார்க்கலாம் லாங் பொசிஷனுக்கு. இல்லைன்னா கீழே போயிடும். ஸோ இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி வீக்கெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டூ ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, see you in the next video.